ஜோதி நடமிடு பெருமாளே ஜெக ஜெக ஜோதி நடமிடு பெருமாளே நீதாபலமது தருவாயே மூலாநிலமதின் மேலே மனதோறும் மோக அடவி சுடர் தனி நாடி மோனாநிலை தனை நானா வகையிலும் ஓதானெறி முறை முதல் கூறும் லீலாவிதம் உனதாலே கதி பெற நேமாரகசிய உபதேசம் நீடொழி தன்னிலை மாடாமணியொளி நீதாபலமது தருவாயே நாலாருசி அமுதாலே திருமறை நாலாயது செப மணிமாலை நாடாய் தவறிடர் கேடா ஹரி ஹரி நாராயணர் திருமருகோனே சூலாதிபர் சிவஞானார்ய மனுதை காலார்த்தரவர் குருநாதா தோதி திகு திகு தீதி சக சக சோதி நடமிடு பெருமாளே தோதி திகு திகு தீதி சக சக சோதி நடமிடு பெருமாளே நீதாபலமது தருவாயே நீதாபலமது தருவாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. குஹார்ப்பணமஸ்து. முருகாசரணம். இன்று நாம் பார்த்த இந்த திருப்புகழ் பாடல் பொதுப்பாடல் ஆக பாடப்படுகிறது. அதாவது தீபாராதனை சமயம் பாடப்படுகிறது. அருணகிரிநாதர் பெருமானின் ஆழ்ந்த ஞான அனுபவத்தை வெளிப்படுத்தும் ஒரு அரிய பாடல். இந்த பாடலில் மனிதன் எவ்வாறு உலக மாயையிலிருந்து விடுபட்டு பரம்பொருளின் பேரொளியை அடைய முடியும் என்பதை முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார். மூலா நிலமதின் மேலே மனதரு மோகாடவி சுடர் தனி நாடி. இதன் பொருள், அதாவது இந்த உடலின் அடிப்படை சக்தி மையமாக கருதப்படும் மூலாதார நிலையிலிருந்து மேலெழுந்து மனதை ஆட்கொள்ளும் மாயை காட்டி தாண்டி உள்ளத்தில் ஒளிரும் தெய்வீக ஜோதியை தேடுகிறேன் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். உலக ஆசைகள், விருப்பங்கள், பற்றுகள் எல்லாம் ஒரு அடர்ந்த காடு போல நம்மை சூழ்ந்திருக்கின்றன. அந்த காட்டிலிருந்து வெளியேறி இறை ஒளியை அடைவதே உண்மையான வாழ்க்கை பயணம். மோனா நிலைதனை நானா வகையிலும் ஓதா நெறிமுறை முதல் கூறும் என்று சொல்கிறார். இதன் பொருள், புத்தகங்களில் மட்டும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டு. அது மௌன நிலை. வார்த்தைகள் செல்ல முடியாத இடம், சிந்தனைகளும் நின்றுவிடும் நிலை. அந்த பரம அமைதியான ஆன்மீக நிலையை அடைவதற்கான வழிமுறையை என் குருவாகிய முருகன் எனக்கு கற்பிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். லீலா விதமுனதாலே கதிபெற நேமா ரகசிய உபதேசம் என்கிறார். இதன் பொருள், இறைவனின் அருளால் மட்டுமே ஆன்மீக முன்னேற்றம் சாத்தியம். முருகப்பெருமான் தனது கருணையால் உயர்ந்த ஞானத்தை அளிக்கும் இரகசிய உபதேசத்தை வழங்கி பிறவிக் கடலை கடக்க உதவ வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டுகிறார். இங்கு கூறப்படும் இரகசிய உபதேசம் என்பது வெளியில் சொல்லப்படும் அறிவல்ல, உள்ளத்தில் அனுபவிக்கப்படும் பேருண்மை. நீடூழி தனிநிலை தன்னிலை வாடா மணியொளி நீதா பலமது தருவாயே என்கிறார். இதன் பொருள், காலம் கடந்தாலும் அழியாத மங்காத மணிபோல் பிரகாசிக்கும் ஆன்ம ஒளியை எனக்கு தந்து அருள வேண்டும் என்று முருகனை வேண்டுகிறார். உலகச் செல்வங்கள் அனைத்தும் நிலையற்றவை, ஆனால் இறை அறிவு மட்டும் அழியாத செல்வம். நாலா ருசியது முதாலே திருமுறை
நாலாயத செப பணிமாலை என்று சொல்கிறார். இதன் பொருள் 4 வேதங்களும் புகழும் இனிய அமுதம் போன்ற இறைவனை அருணகிரிநாதர் போற்றுகிறார். வேதங்கள் கூறும் உண்மை அனைத்தும் இறைவனிடமே வந்து சேர்கின்றன என்பதையே இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. நாடாய் தவறிடர் கேடா ஹரிஹரி நாராயணர் திருமருகோனே என்கிறார். இதன் பொருள் பக்தர்களின் துன்பங்களை நீக்குபவரும் திருமாலின் மருமகனுமான முருகப்பெருமானை அருணகிரிநாதர் வணங்குகிறார். எப்பொழுதெல்லாம் பக்தர்கள் அழைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களது துயரங்களை நீக்க ஓடி வரும் கருணைக்கடல் முருகன். சூலாதிபர் சிவஞானார் யமனுதை காலார் தரவரு குருநாதா என்கிறார். சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த குருநாதன் முருகன். மரணத்தை வெல்லும் சிவஞானத்தை அருளக்கூடிய ஒரே தெய்வம் என்ற உயர்ந்த நிலையை இங்கு அருணகிரிநாதர் போற்றுகிறார். தோதி திகு திகு தீதி ஷகஷக ஜோதி நடமிடு பெருமாளே என்கிறார். இதன் பொருள் இறுதியில் பிரபஞ்சம் முழுவதும் ஒளியாக விளங்கி தெய்வீக நடனம் புரியும் முருகப்பெருமானை ஆனந்தத்துடன் போற்றுகிறார். இது வெறும் இசை சொற்கள் அல்ல, ஆன்மாவின் பேரானந்த நிலையை வெளிப்படுத்தும் ஒலிகள். இந்த திருப்புகழ் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்றது. அது என்ன என்றால், உலக மாயையின் காட்டில் அலைந்து கொண்டிருக்கும் மனம் முருகனருளால் மௌன ஞான நிலையை அடைந்து அழியாத ஆன்ம ஒளியை அனுபவிக்க முடியும். எனவே இந்த திருப்புகழை பக்தியுடன் பாடுவோரும் கேட்போரும் மன அமைதி, ஆன்மீக தெளிவு மற்றும் முருகப்பெருமானின் அருளை பெறுவார்கள். வேலவா, மௌன ஞானத்தின் பேரொளியை எங்கள் உள்ளத்தில் ஏற்றி அருள்வாயாக என்று நாம் பிரார்த்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. முருகன் திருவருள் எப்பொழுதும் அனைவரையும் காக்கட்டும். குகார்ப்பணமஸ்து. முருகாசரணம்.